தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கீதா ஜீவன் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா நகரில் திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அமைச்சர் பே கீதா ஜீவன் தலைமையில் புறப்பட்ட ஊர்வலம் கலைஞர் அரங்கம் முன்பு நிறைவடைந்தது. இதில் திமுகவினர் கருப்பு சட்டை மற்றும் கருப்பு புடவைகள் அணிந்த வண்ணம் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அங்கு அலங்கரிக்கப்பட்ட கருணாநிதி சிலைக்கு கீழே அலங்கரிக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாநகர செயலர் ஆனந்தசேகரன், மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ், துணை மேயர் ஜெனிட்டா உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவாடானை பெரிய கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரேகவல்லி அம்மன் ஆலய ஆடிப்புற திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இந்த திருவிழாவானது கடந்த ஜூலை 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இதில் 9ஆம் நாள் திருவிழாவில் அருள்மிகு ஸ்ரேகவல்லி அம்மாள் சிறப்பு அலங்காரத்துடன் தேரில் எழுந்தருளிய நிலையில் தேரை 4 வீதிகள் வழியாக ஆண்கள், பெண்கள் என நூற்றுக்கணக்கானோர் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் என்றும் அதற்கடுத்த நாள் தீர்த்தவாரி நிகழ்வுடன் ஆடிப்புற திருவிழா நடைபெறும் என்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் குலையோடு சாய்ந்து விழுந்தன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 3 தினங்களாக மாலை வேளையில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உசிலம்பட்டி அருகே நேற்று இரவு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. இதில் ஐயனார்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் தோட்டத்தில் சுமார் 3க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடப்பட்டிருந்த வாழை மரங்கள் குலையோடு சாய்ந்து விழுந்தன. இந்நிலையில் வாழைக்காய் தார் பிடித்து இன்னும் 1 மாதத்தில் காய் பறிக்க இருந்த நிலையில் தற்போது வீசிய சூறாவளி காற்றினால் வாழை மரங்கள் முற்றிலும் சாய்ந்ததனால் 5 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை தமிழக அரசு கருத்தில் கொண்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயி ரவி கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்போரூரில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான மு கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை தமிழகம் முழுவதும் திமுகவினர் அனுசரித்து வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பிடிஓ அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி, திருப்போரூர் சேர்மன் SRL இதயவர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் போன்ற மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களுடன் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஆவடி அருகே விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமி குளிர்சாதன பெட்டியை திறக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடி அருகே கௌதம் பிரியா தம்பதிக்கு 3 மகள்கள் உள்ள நிலையில் மூத்த மகள் ரூபாவதி தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரூபாவதி வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டியை திறந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து சிறுமி மயக்கமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த தாய் பிரியா மகளை மீட்டு அருகில் உள்ள ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இத்தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆவடி காவல்துறையினர் சிறுமி இறப்பு குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் 5 வயது சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.